சென்னை மாநில கல்லூரியில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான உறுதிமொழி ஏற்பு. போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவல் அதிகாரிகளுக்கு பதக்கம். சிறந்த தன்னார்வலர் குழுக்கள் மாணவர்களுக்கும் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பதக்கம் பெற்ற ராமநாதபுரம் எஸ்பியின் மகனை தூக்கி கொஞ்சிய முதலமைச்சர் விஜய் தந்தையைப் போலவே காவல் சீருடை அணிந்து வந்த அசத்தல். சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைக்கு எதிரானது நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம். தமிழ் வழி மாணவர்கள் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியோரின் மருத்துவ கனவை பறிப்பதோடு வரம்பின்றி அதிக கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகவே நீட் வழிவகுப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்களின் எதிர்காலம், கல்வி சமத்துவம், மாநில உரிமை மற்றும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துடன் தொடர்புடைய மிக முக்கிய பிரச்சனையாகும். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். மாணவர்களின் கவனத்தை பாடத்திட்டத்தில் இருந்து திசை திருப்பி 12 ஆண்டுகள் பள்ளிப்படிப்பை நீட் தேர்வு புறந்தள்ளுவதாக குற்றச்சாட்டு. வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு உள்ளாகி மாணவர்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துள்ள நீட் நுழைவுத் தேர்வை அகற்ற வேண்டும் என கோரி தீர்மானம் வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மத்திய அரசு உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகள் ஆதரவு. முடிவாக இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானத்தை எதிர்த்து பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்று. இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மத்திய அரசின் FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு. பாதுகாக்க வேண்டும். எனவே வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
சிறுபான்மையினர் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என கூறி அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்று. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை மேம்படுத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. குதிரை பேரம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் கடும் எதிர்ப்பு. உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது அதிமுகவினருக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. போக்குவரத்து காரணங்களுக்காக அனுமதி மறுப்பு என்றால் ஹெலிகாப்டரில் சென்றால் போராட முடியும். நீட்டுக்கு எதிரான திராவிடர் கழக பைக் பேரணிக்கு அனுமதி மறுத்த போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பல்வேறு வழக்குகளில் தலைமறைவாக இருந்த ரவுடி பாம் சரவணன் திருவள்ளூர் அருகே அதிரடி கைது. நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்தவரின் காரை மடக்கி போலீசார் அழைத்து சென்றதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திருமணம் செய்ய மறுத்த காதலி மற்றும் அவரது தாய் கொடூர கொலை. வீடு புகுந்து வெட்டி கொன்ற இளைஞரை சுற்றி வளைத்து போலீசிடம் பிடித்து கொடுத்த அக்கம் பக்கத்தினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5760 கனஅடியிலிருந்து 7151 கனஅடியாக உயர்வு. நீர்மட்டம் 79.17 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் வெளியேற்று. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். மழையில் நனைந்து முளைத்து வீணாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி காவிரி ஆற்று மணலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரி திருவையாறில் முழக்கம். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடவடிக்கை. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்டவை தீயிட்டு அழிப்பு. சென்னை பலாவரத்தில் உள்ள புகழ்பெற்ற யா மொய்தீன் பிரியாணி கடையில் லிப்ட் அறுந்து விழுந்து விபத்து. கடையில் பணியாற்றி வந்த மூதாட்டி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரிப்பு. 1 பவுன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 300 ரூபாய் அதிகரித்த ஆபரண தங்கம். 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை.